நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட கம்போசிங்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2009 டைரக்டர் ராஜேஷ் அப்புறமா நம்ம மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜாவோட காம்போல வந்த படம் தான் SMS, அதாவது சிவா மனசுல சக்தி. இந்த படத்தில் ஜீவா, அனுயா, சந்தானம், சிறப்பு தோற்றமாக நம்ம ஊர்வசி மேடம் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. படம் வேற லெவல் ஹிட்டு. இந்த படத்தில் வந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான சாங்குங்க. அந்த பாட்டு என்னன்னா, ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல். இந்த பாட்டு நம்ம பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டாலும் சரி, நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை திட்டாலும் சரி, நம்ம மொபைல் எடுத்து கேட்குற சாங் லிஸ்ட்டில் இது கன்ஃபார்ம் இருக்குங்க. ஆனால் இந்த பாட்டு உருவானதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்குங்க. யுவன் இந்த சுச்சுவேஷனுக்கு 4 சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. பட் டைரக்டர் ராஜேஷ் இந்த 4 சாங்கில் 2 சாங் ஓகேவும் பண்ணிட்டாரு. பட் யுவனுக்கு அந்த ஃபீல் கிடைக்கவே இல்லை. டைரக்டர் ஓகே பண்ணாலும் யுவனுக்கு அந்த ஃபீல் இல்லாதனால அவர் திருப்பி டைரக்டர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ஓகேவா, இந்த பாட்டு 2ம் ஓகேவான்னு. அதுக்கு டைரக்டரும் ஓகேங்கன்னு சொல்லி சொன்னதும், ஆனால் யுவனுக்கு அந்த ஃபீல் கிடைக்காதனால திருப்பியும் அவர் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. டைரக்டர் யுவன் கிட்ட உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்களே தனியாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே யுவன் தன்னோட ரெக்கார்டிங் ரூமில் தனியாக உட்காந்து ஹம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கால் வருதுங்க. அந்த காலில் அவரோட ஃப்ரெண்டு லைனில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யுவன், நான் அவனோட ரெக்கார்டிங் ரூம் வாசலில் தான் இருக்கேன், நீ எங்கே மச்சான் இருக்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு யுவன், நான் உள்ளே தான்டா இருக்கேன், நீ வாடா உள்ளே வாடா அப்படின்னு சொன்னதுமே அவரும் உள்ளே வந்துடுறாருங்க. உள்ளே அவரோட ஃப்ரெண்டு அவரை கட்டி பிடிக்க அழுவ ஆரம்பிக்கிறாரு. என்னடா ஆச்சுன்னு கேட்டதுக்கு, இல்லைடா என்னை அந்த பொண்ணு விட்டு போயிட்டாடான்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அவர் எப்படி அழுதாருன்னா, என்ன வேணாலும் சொல்லிட்டாடா, என்னை விட்டு. அவர் ஹம்மிங் பண்ண அந்த மைக்கை ஆஃப் பண்ணாதனால இவங்க பேசுனது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிடுச்சிங்க. அவருக்கே சிரிப்பு வருது, என்னடா இது நம்ம எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கேன்ட்டு. ஆனால் அவர் அழுத சவுண்டு அவருக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அவர் அழுத சவுண்டை வச்சு இந்த சாங்கை ரெடி பண்ணியிருக்காருங்க. ஸோ அவர் ஃப்ரெண்டோட அழுக சத்தத்திலிருந்து அந்த பாட்டு தேவையான பேசிக் டியூனை அவர் எடுத்துட்டாருங்க. அந்த டியூனை வச்சு அந்த ஃபுல் சாங்கையுமே கம்போஸ் பண்ணிட்டாரு. ஒரு அழுக சத்தத்தை வச்சு ஒரு பாட்டையே ரெடி பண்ணியிருக்காருங்க நம்ம யுவன் வேற லெவலில். பின்ன இளையராஜாவோட பையனாச்சே, சும்மாவா? யுவன் ஒவ்வொரு முறையும் இந்த விஷயத்தை அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவார். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.